வணக்கம். KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸை நீங்கள் எப்படி ஃபர்தராக வந்து பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அதை பற்றி பார்க்க போகிறோங்க. சொல்லி இந்த வீடியோக்கு என்ன தலைப்பு கொடுத்துருங்க கேட்டிங்க அப்படின்னா, ஒரு லீட் கிடைக்கிது உங்களுக்கு. அந்த லீட்ல இருந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் உங்களோட கால்ஸையோ மற்ற விஷயத்தையோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எஸ் அ பிஸ்னஸ் ஆர் எனி பிஸ்னஸ் ஃபார் த மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீட் கிடைக்கும். லீட் அப்படிங்கிறது வந்து எங்கிருந்தோ வந்து ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வருது. அது யாரோ சொல்லி கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை வேற எங்கேயாவது அவங்க பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராமை பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக்கை பார்த்துருக்கலாம், எங்கேயாவது இடத்துல உங்களுடைய படங்களை வந்து மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிருக்கிறத அவங்க கேட்டிருக்கலாம். எப்படி வேணா ஒரு லீட் வரலாம் இல்லையா உங்களுக்கு. ஒரு பிஸ்னஸுக்கு ஒருத்தவங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம லீடுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லீடை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த லீட் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். எல்லா லீட்ஸும் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா லீட்ஸும் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகாது. அதே மாதிரி எல்லா லீடும் பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த லீடை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து ஃபோட்டோகிராஃபர் சைட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சின்னதாக ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். குறிப்பிட்டு சொல்லணுமா, உங்கள் நம்பருக்கு வந்து யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த காலை உடனே எடுத்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு அதிலே ஒரு மெசேஜ் வரும் பார்த்துருக்கீங்களா, I'll call you backனு போடுங்க. கால் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், உடனே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே திரும்ப ஒரு ட்ரிப்பை வந்து யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் கால் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. பேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா, ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ், ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்க, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் கழிச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னா மற்றவங்களோட நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி விஷயமா யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க உங்களுக்கு, நீங்கள் உங்களை பற்றிலாம் சொல்கிறீங்க, எல்லா விஷயமும் அந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. 1 வீக் கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அவர் கால் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு தான் பிஸ்னஸ் வேணும் இல்லையா. அவர் என்ன சொன்னார், 1 வீக் கழிச்சு கால் பண்ண சொன்னார், ஆனால் கால் பண்ணல அப்படின்னா அவருக்கு திரும்ப கால் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், திரும்ப ஒரு ட்ரிப் கால் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஃபோன் பேசும்போது, சார் உங்களோட பேசலாமா, 2 மினிட்ஸ் நான் ஸோ பேசுகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பேச ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நேராக ஃபோன் பண்ணிட்டு டவார்னு மேட்டர் ஆரம்பிச்சிடாதீங்க. அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. சார் கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க, பட் உங்கள் கால் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆக்சுவலாக உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கெட் அ பெர்மிஷன். ஆக்சுவலாக ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வந்து உங்களுடைய கிளைண்ட்ஸ்கிட்ட கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசும்போது இது வந்து மொபைல் ஃபோனில் பேசுகிறதுனால இது நான் சொல்கிறேன். ஏன்னா மொபைல் ஃபோனில் பேசும்போது அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால யூ வாட் டு சீக் எ பெர்மிஷன். ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கேளுங்க, கேட்கறது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக பல பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து செகண்ட் லெவல் ஃபாலோ அப் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேசும்போது அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக ஓகே ஃபைன், நான் பிஸியாக இருக்கேன் சார், திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஒரு 1/2 ஹவரில் அப்படின்னா 1/2 ஹவர் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ அப்பவும் கால் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஒரு காலையில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா மதியானத்துக்கு மேலே திரும்ப ஃபோன் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஓகே. ஏன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிளைண்ட் வந்து உண்மையிலே ஒரு பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை பிஸியான ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லையா. அப்போ சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கல்யாணம் வந்து 6 மாதம் கழிச்சு இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார், ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அதனால் அவர் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, என்ன ஒர்க் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமான விஷயம். ஃபோன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல வந்து யாருக்காக வேண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, யார் உங்களுடைய கிளைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அவங்கள பற்றி கேட்கலாம், சார் நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, தட் இஸ் சம்திங் யூ கேன் ஐடென்டிஃபை தட். இது வந்து உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள், அதை நீங்கள் பேசலாம். இல்லை உங்கள் கிளைண்ட் சார்பாக வேற ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நீங்கள் யாருக்காக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து எந்த வேலை, அதனுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் ஆஃப் த ஷூட் சொல்லுவாங்க. சில ஃபோட்டோகிராஃபியோடைய பர்பஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா. ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹோர்டிங்க்கு போட வேண்டிய ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை ஒரு புக்குக்கு வேண்டிய மேகசினுக்கு வேண்டிய எடுக்கக்கூடிய படமாக இருக்கலாம், இல்லை வெட்டிங் ஆல்பத்துக்கு வேண்டிய எடுக்க வேண்டிய, இல்லை வந்து ப்ரீ வெட்டிங்காக இருக்கலாம், போஸ்ட் வெட்டிங்காக இருக்கலாம், இல்லை கப்புள் போர்ட்ரேட்டாக இருக்கலாம். என்ன வாட் இஸ் அ பர்பஸ். ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறைய வேலைகள் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா. ஸோ இந்த வேலை என்ன வேலை அப்படிங்கிறத கிளைண்ட்ஸ்ட்டை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த ஷூட் வந்து எப்போ டைம் இல்லை, உடனேவா, நாளைக்கேவா, இல்லை இன்னைக்கு மதியானமா, இல்லை 6 மாதம் கழிச்சா, இல்லை வென் இஸ் அ ஷூட், இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஆக்சுவலாக அதை தாண்டி வந்து இப்போ எங்கே ஷூட், ஆக்சுவலாக எங்கே ஷூட் பண்ணுறீங்க, ஸ்டுடியோவில் பண்ணுறீங்களா, உங்கள் ஸ்டுடியோவில் பண்ணுறீங்களா, இல்லை ரெண்ட் எடுத்து இன்னொரு ஸ்டுடியோவில் பண்ணுறீங்களா, இல்லை கிளைண்ட்டோட பிளேஸில் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஊரில், இல்லை வெளியூரில் போய் பண்ணுறீங்களா, இல்லை வெளிநாட்டில் பண்ணுறீங்களா. See, you should get all this information actually இல்லையா. அதனால் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூட் எவ்வளோ நேரம் போகும்,
இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ப்ராடக்ட்டா ரிசப்ஷன், அப்புறம் லைக் கல்யாணம், நிச்சயதார்த்தம் அப்படின்னு 3-4 ஃபங்க்ஷன் இருக்கா? தட்ஸ் அபவுட் த டீட்டெயில் அபவுட் தி ஒர்க் இல்லையா? என்ன வேலை அது, எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எவ்வளோ நேரம் போகும் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளுடைய சார்ஜஸ் மாறும், நம்மளுடைய அப்ரோச் மாறும் இல்லையா? அந்த ஷூட் வந்து எவ்வளோ நேரம் போகும் அப்படிங்கிறத கேளுங்க. அது தாண்டி வந்து அந்த ஷூட்டில் வேறு யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் யார் ஹூ இஸ் த மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹூ இஸ் த டிசைனர், ஓகே, ஹூ இஸ் அ ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் விச் இஸ் அ ஸ்டுடியோ, இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாபுடைய ஒரு குவாண்டம் தெரியும், உங்களுக்கு அதனுடைய சைஸ் தெரியும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். KLR த ஃபோட்டோ குரூப் சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதையும் தாண்டி வந்து எப்படி ரா ஃபைல்ஸ் கேட்குறாரா, ஷூட் பண்ணி மட்டும் அப்படியே சாஃப்ட் காப்பி கொடுத்தா போதுமா, இல்லை அந்த ஃபைல்ஸை நீங்களே கம்ப்ளீட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபைனல் பிக்சரை நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சில ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்களே ஃபைனல் பிக்சர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டிங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் பிக்சரை ஆல்பத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அதுவே நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணுறீங்க. நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய சமயத்தில் அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா ஏஜென்சியில் என்ன பண்ணுவாங்க, சார் எங்களுக்கு வந்து ஒரிஜினல் கேமரா ஃபைல் மட்டும் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீம் இருக்கும், பெரிய டீம் இருக்கும். அவங்களுக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, ஆக்சுவலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை எனக்கு இல்லை. ஆனால் கல்யாண ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை உங்களுக்கு இருக்குது. இல்லை ஒரு சின்ன கிளைண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை உங்களுக்கு இருக்குது. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனை நம்ம கட்டாயமாக கன்சிடர் பண்ணணும். கேட்டிங்கன்னா இமேஜ் எடிட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆக்சுவலாக ஓகே, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு உங்களுக்கு இல்லையா? அப்போ கேமராவில் பண்ண முடியாத, பண்ணக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பூரா உங்களால் வந்து மிக எளிதாக என்ன பண்ண முடியும், உங்களால் வந்து கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். அது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நீங்கள் ஃபைனலாக டெலிவரி பண்ணணும். வாட் இஸ் அ டெலிவரபிள்? பல சமயத்தில் நமக்கு அது தெரியாமலே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? வாட் இஸ் அ டெலிவரபிள் தெரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியா இல்லாட்டி வந்து ஹார்ட் காப்பி கொடுக்க போகிறீங்களா, எத்தனை ஹார்ட் காப்பி கொடுக்க போகிறீங்க, ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா எத்தனை ஆல்பம் கொடுக்க போகிறீங்க, ஆல்பத்தில் எத்தனை ஃபோட்டோ வரப்போகுது, அது என்ன ஃபினிஷில் வரப்போகுது, ஒரு ஹோர்டிங் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் டெலிவரபிள், ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய ஃபைல் கொடுக்க போகிறீங்க, இல்லை வீடியோ அப்படின்னா எவ்வளோ பெரிய ஃபைல் கொடுக்க போகிறீங்க, அது 4K கொடுக்க போகிறீங்களா, இல்லை HD கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஆல் தீஸ் ரீசன்ஸ் இல்லையா? அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா செட்டிங்ஸ்லேருந்து ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் ஃபைனல் டெலிவரபிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி வந்து டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் இல்லை எவ்வளோ மணிகளில் வந்து இந்த ஃபைனல் டெலிவரபிள் நீங்கள் கொடுக்கணும். நாளைக்கே நீங்கள் கொடுத்துடணும் சார்னு கேட்பாங்க சில பேர். ஆக்சுவலாக இல்லை சார் நீங்கள் ஈவினிங் கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, இல்லை இப்போவே கிடச்சா நல்லாயிருக்கும், யூனோ தட். ஸோ கிளைண்ட்ஸுடைய வடக்கன்ஸே இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எப்பவுமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் இன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணால் நேற்றே கொடுக்கணும் டெலிவரி அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டர்ன் அரவுண்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவையும் உங்களுடைய மற்ற ஒர்க்கையும் பேஸ் பண்ணி அந்த ஒர்க்கை எடுத்துக்கலாமா வேண்டாமா. சில சமயத்தில் எனக்கு வரும் கால்ஸ் வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்துகிட்டு உடனே நீங்கள் மத்தியானமே ஒன்று கேட்பாங்க. ஆக்சுவலாக அது இப்போ காலகட்டத்தில் எனக்கு முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இப்போ வந்து மேஜராக வந்து ஃபோட்டோகிராஃபிக் எஜுகேஷனில் நான் இருக்கிறேன், ஃபோட்டோகிராஃபி டீச்சிங்கில் இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபிக் அகாடமி இருக்குது அண்ட் ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வீக்கெண்ட் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோகிராஃபிக் மென்டாரிங்கில் தான் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஐ டூ கமர்ஷியல் ஒர்க். இப்போது நான் வந்து உடனே கொடுக்க முடியாது, என்னால் வந்து ஒரு 2 days கழிச்சு கொடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது ஓகே 2 days கழிச்சு கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னா அந்த வேலையை நான் எடுத்துப்பேன். இல்லை எனக்கு மத்தியானமே ஒன்று கேட்டாங்க அப்படின்னா என்னுடைய வேலையை வந்து எங்கள்கிட்ட படிச்சுட்டு அந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதுதான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபருடைய மேன் பவரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபோட்டோகிராஃபருடைய what you can say கெப்பாசிட்டி பற்றி அவங்க ஆஃபீஸ் சைஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஃபோட்டோகிராஃபருடைய அதர் கமிட்மெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாப் பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். அண்ட் அதையும் தாண்டி அந்த ஒர்க் லோடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த டர்ன் அரவுண்ட் டைம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக ஸோ இந்த டர்ன் அரவுண்ட் டைம் பற்றி நம்ம கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த காலை அந்த பிஸ்னஸ் காலை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து செஞ்சு அதில் வந்து உங்களால் வருமானம் எடுத்துக்க முடியும். ஆக்சுவலாக ஓகேவா? ஸோ நான் சொன்ன இந்த இவ்வளோ பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த 8 விஷயம் நீங்கள் பண்ணுறீங்களா? ஒரு கால் வரும்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக கேட்கல அப்படின்னா நான் சொன்ன அந்த 8-9 விஷயத்தையும் என்ன பண்ணுங்க, உங்கள்ட்ட கிளைண்ட்ஸ்ட்டை கேட்டுக்கோங்க. இது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக ஏன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. அது தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஜாபை எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி எடுத்துக்கும் போது அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது அந்த கொட்டேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எஸ்டிமேட் உங்களால் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாமல் வந்து ஓவர் த ஃபோன் சார் இது எவ்வளோ சார் சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டார்னா டவர்னு சார்ஜ் சொல்ல முடியாது நம்மளால். ஆக்சுவலாக பிகாஸ் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி சார்ஜ் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சோ மெனி பேராமீட்டர்ஸ். ஆக்சுவலாக
ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணணும் நம்ம வி ஹேவ் டு ஆஸ்க் அட்லீஸ்ட் 5 to 10 questions to your clients ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. நான் நடத்தக்கூடிய ஃபோட்டோகிராஃபி வகுப்புகளில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கீழே நான் கொடுத்துருக்கூடிய 9444441190 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்கள்கிட்ட எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸும் உங்களுக்கு இருக்குது. KLR ஃபோட்டோ குரு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 374 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஆக்சுவலாக எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. ஒரு லைப்ரரி மாதிரி அந்த வீடியோஸ் ஐ திங்க் பயங்கரமாக அக்குமுலேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் எந்த டாபிக் வேணும்னாலும் நீங்கள் KLR ஃபோட்டோ குரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த சேனலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டீப் டியூட்டோரியல் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி உங்களுக்கு எக்யூப்மெண்ட் ரிவ்யூஸ் இருக்குது அண்ட் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஆர்டிஸ்டிக் சைட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அதை பற்றியும் வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் சைட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றியும் வீடியோஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அ டெக்னாலஜி நமக்கு தெரியணும், ஃபோட்டோகிராஃபி ஆஸ் அன் ஆர்ட் நமக்கு தெரியணும், அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஸ் பிஸ்னஸ் நமக்கு தெரியணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருந்துச்சுன்னா எல்லா கண்டென்ட்டுமே இந்த சேனலில் இருக்கிறதுனால மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.